மற்றும் ஒரு முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கும். கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமானை விடுவிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கின்றது. 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசியதாக சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த விசாரணையில் இன்றைய நாள் விசாரணையின் போது நீதிமன்றம் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது. அதாவது கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமானை விடுவிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த வழக்கு தொடர்ச்சியாக நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கு தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. விசாரணை அடிப்படையில் தான் சீமானை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் தரப்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த வழக்கில் சீமானை விடுவிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் பற்றி ஆராய்ந்து அதற்கு பிறகு சீமானை விடுவிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 2019 போது தொடரப்பட்ட வழக்கும் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கிலிருந்து சீமானை விடுவிக்க நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அதாவது கலவரத்தை தூண்டியதாக சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டது. 2019 விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போதுதான் சீமான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது தேர்தல் பிரச்சாரத்தின் போது ராஜீவ்காந்தி குறித்து அவர் பேசிய கருத்துக்கள், ராஜீவ்காந்தி குறித்து அவர் அவதூறாக பேசியதாகவும் அதற்கு தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரத்தில் ராஜீவ்காந்தி குறித்து அவதூறாக பேசியதாக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கிலிருந்து தங்களை விடுவிக்க வேண்டும் என்று சீமான் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த வழக்கினுடைய தொடர்ச்சி விசாரணை இன்று நடைபெற்ற நிலையில் கலவரத்தை தூண்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் சீமானை விடுவிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது.